கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் வண்ணமாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினால கர்த்தருடைய கனமான ஊழியத்தை இந்த கச்சனோட பகுதியிலே குடும்பமாக நாங்கள் செய்து வருகிறோம். இவருடைய நிலைமையிலே என் மனைவிக்கு பல ஆண்டுகளாக பயங்கரமான வியாதி மித்தமாக டாக்டர் சொன்ன வார்த்தை ஆப்ரேஷன் பண்ண வேண்டும். 3 ஆப்ரேஷன் பண்ணி இவர்கள் பிழைக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அந்த வேதனையான கண்ணீரான பாதையிலே நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை அதிகமாய் தேடினோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே ஆப்ரேஷன் பண்ணினாலும் இவர்கள் பிழைக்க மாட்டார்கள் என்று சொன்ன அவருடைய வாழ்க்கை, அவர்கள் சொன்ன அந்த ஆலோசனையின் மித்தம் ஆண்டவருடைய பாதத்தில் அதிகமாக செபித்தோம், செயல்பட்டோம். ஆண்டவர் எங்கள் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு ஆப்ரேஷன் இல்லாதபடி தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த சாட்சியை இப்பொழுது சொல்ல இருக்கிறார்கள். நாம் கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். கர்த்தரே மத்தியில் ஒரு சாட்சியாக இருந்தேன். கொடாவும் ஸ்தோத்திரம். நான் பல வருஷமாக காது வழியில் கஷ்டப்பட்டு தனியார் ஆஸ்பத்திரி கவனிச்சு போகும்போது 3 மாதம் மாத்திரை சாப்பிட்டேன். அங்கே சாப்பிடும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் சளி பரிசோதனை தான் காது வலி வருது, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுமாதிரி திரும்ப அந்த காது வலி ஒரே குத்தெடுப்பு திரும்பி வந்துச்சு. அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் பார்க்கணும். அங்கே போனோம். அங்கேயும் 2-3 மாதம் மாத்திரை சாப்பிட்டோம். அங்கேயும் மாத்திரை சாப்பிட்டோம். அங்கேயும் கஷ்டமாக இல்லை. அது எனக்கு இது மாதிரி ஒரு பாசல் சொன்னாங்க, சசியாமோட ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கே போங்க, நல்ல கவனிப்பாங்கன்னு சொன்னாங்க. அவங்க 2 வாரம் மாத்திரை சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. 2 வாரம் மாத்திரை சாப்பிட்டு போனோம். போகும்போது அவங்க சொன்னாங்க, நரம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, எம்ஆர்சிக்கான எடுத்துட்டு வாங்க எழுதி தந்தாங்க. நாங்கள் அப்போ பொருளாதாரம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால நாங்கள் அங்கே எம்ஆர்சிக்கான எடுக்காமல் தூத்துக்குடியில் போய் பார்ப்போம்னு சொல்லி தூத்துக்குடிக்கு போனோம். தூத்துக்குடியில் போய் பார்க்கும்போது அவங்க 2-3 மாத்திரை சாப்பிட்டு சிடி ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சிடி ஸ்கேன் எடுத்து போயிட்டு இது ஒன்றும் இல்லை, தலையில் ஒன்றும் இல்லை, தலையில் நல்லா தான் இருக்குது, ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி மாத்திரை தந்தாங்க. மாத்திரை சாப்பிடும்போது கொஞ்சம் வலி ஒன்றும் குறைஞ்ச மாதிரி இல்லை, ரொம்ப வலி, ரொம்ப குத்தெடுப்பு, தூக்கம் கிடையாது. அந்த நிலைமையில நாங்கள் இருந்துட்டு இருக்கும்போது திருநெல்வேலி ஆஸ்பத்திரியில் போய் பார்க்க போகும்போது அங்கே சொன்னாங்க, அங்கே கார்பரேட் மாத்திரை இருந்துச்சு. அவங்க 2-3 மாதம் நாங்கள் சாப்பிட்டு வரும்போது அங்கேயும் சொன்னாங்க, எனக்கு சேர்த்துனா ஏன் உங்களுக்கு சேர்க்கலை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல எடுத்து அவங்க எனக்கு சொந்த காலம் சொன்னாங்க. அப்போ சேர்த்து அவங்க மேலபுரத்துக்கு வாங்க, மேலபுரத்தோட ஆஸ்பத்திரி இருக்குன்னு சொன்னாங்க. அங்கேயும் நாங்கள் போனோம். அங்கேயும் மாத்திரை சாப்பிட்டு அன்னைக்கு சேர்க்கலை. ரொம்ப வேதனையாக தான் இருந்துச்சு. வேதனையோடு இருக்கும்போது நரம்பு எதுவும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அங்கே மருத்துவம் திரும்ப தூத்துக்குடிய ஒரு நரம்பு டாக்டர் இருந்தாங்க. அங்கே போய் பார்க்க போகணும். அங்கே 2-3 மாதம் மாத்திரை சாப்பிட்டு வரும்போது அங்கே அவங்களுக்கு நோய்க்கு மாத்திரை தராமல் அங்கே தூக்கம் இல்லைன்னு சொன்னால் தூக்கத்துக்கு மாத்திரையும் இந்த வலிக்கு மாத்திரை தான் தந்தாங்க. எம்ஆர்சி ஸ்கேன் எடுக்குமான்னு கேட்டதுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், வேணா உங்களுக்கு சுற்றுனா நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்போ சொன்னான்னு சொல்லி எம்ஆர்சி ஸ்கேன் எடுக்கலை. ரொம்ப வலி அதிகமாகிடுச்சு, ரொம்ப அதிகமாகிடுச்சு. தூக்கம் இல்லை, ராசி தான் தூக்கம்லாம் ஒரே அழுவாக தான் அழும்போது சோகம் பண்ணுவாங்க. நல்லா தூங்கி காலையில் பார்ப்போம். காலையில் தூங்கினா நம்ம காலையில் ஒரே வலி வலிக்கும். அது வலியோடு இருக்கும்போது தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கள் மண்டலத்தில் பெற்று பாசி சொன்னாங்க, பாளையம் ஒரு ஆஸ்பத்திரி இருக்காங்க, நரம்புக்கு நல்லா பார்ப்பாங்க, நீங்கள் அங்கே போய் பாருங்கள், ஒரே வேதனை சொல்லுறாங்களா, சைடெல்லாம் குத்த எடுக்கும் சொல்லுவாங்க, நரம்பு எதுவும் பாதிக்கப்பட்டுதான் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் அங்கே போய் பார்க்க போகும்போது அவங்க போகும்போது டெஸ்ட்டுக்கே 2000, அவங்க ஆஸ்பத்திரி பணம் ரொம்ப டெஸ்ட்டுக்கே 2000 அவங்களோட டெஸ்ட் மட்டும் எடுத்துட்டு டாக்டரை பார்க்கல. நாங்கள் நாளைக்கு வரோம், டாக்டரை பார்க்க நாளைக்கு வரோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். மறுநாளுக்கு போகும்போது டாக்டரை பார்க்க போகும்போது டாக்டர் சொன்னாங்க, இது எங்கள் 2 வாரம் மாத்திரை எழுதித்தாரு, நீங்கள் சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. 2 வாரம் மாத்திரை சாப்பிட்டு போகும்போது டாக்டர் எல்லாம் இது ஐசியூக்கு வாங்க, இவங்க நான் அங்கெல்லாம் வேலை பண்ணி புது ஆஸ்பத்திரியில் வாங்க, நிறைய டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் ஐசியூக்கு போனோம். 2022 நவம்பர் மாதம் நாங்கள் ஐசியூ 1 மாதம் புது ஆஸ்பத்திரியில் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து அவங்க ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல, என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க கடைசியில் டிசம்பர் ஆகிட்டு டிசம்பர் முதல்ல அவங்க சொன்னாங்க, இது எம்ஆர்சி ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர்சி ஸ்கேன் எடுக்க சொல்லி அவங்க பழைய ஆஸ்பத்திரிக்கு ஐசியூவில் பழைய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டாங்க. அங்கே போனாங்க. எம்ஆர்சி ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தான் சொல்ல புண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அவங்க இது கேன்சர் மாதிரி இருக்குது, என்னமோ தெரியல, நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டீங்கன்னா எம்ஆர்சி ஸ்கேன் எடுத்து வச்ச சொன்னோன்னே டாக்டர் சொன்னால் அவர் எம்ஆர்சி கேன்சர் மாதிரி தான் இருக்குன்னு சொன்னோடனே அவங்க போய்
இல்லை தங்கியிருந்து நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தால் தான் நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அங்கே தங்கி இருக்கும்போது எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தோம். அந்த டெஸ்ட்டு அவங்களுக்கு தெரியல. அந்த தொண்டையில் புண்ணாச்சு அதில் வெட்டி சதையை வெட்டி டெஸ்ட்டுக்கு அனுப்பும் அப்பவும் பார்ப்போம் சொல்லிட்டு அந்த சதையை எடுத்து பார்க்கும்போது அந்த சதையை எடுத்து 10 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு டெஸ்ட்டு வரும். நீங்கள் 10 நாள் கழிச்சு வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு 10 நாள் கழிச்சு போகும்போது அதை டெஸ்ட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க சந்தேகப்பட்டு திரும்ப 2ஆம் வருஷமும் எடுத்து பார்க்கும்போது திரும்பியும் 10 நாள் கழிச்சு வரும்னு சொல்லிட்டாங்க. 2ஆம் வருஷம் போய் பார்க்க போகும்போது அவங்க அதுலேயும் ஒன்றும் தெரியல. அவங்க கேன்சர் போய் ஒன்றும் அறிகுறி ஒன்றும் தெரியல. அது 3ஆம் வருஷமும் எடுத்து பார்க்கணும். அவங்க சந்தேகத்தில் 3ஆம் வருஷமும் எடுத்தாங்க. 3ஆம் வருஷம் எடுத்து பார்க்கும்போது 3ஆம் வருஷம் அது கேன்சர் ஒன்றுமே அறிகுறி எதுவுமே இல்லை. அப்போ அந்த சொன்னாங்க எல்லா டாக்டருமாக கூடி என்னை கூடி பேசினாங்க. பேசி உங்களுக்கு என்ன செய்யணும் யார் செய்யணும்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இது ஆப்ரேஷன் பண்ணணும், 3 ஆப்ரேஷன் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணால் ஒன்றும் செய்ய முடியாது, இது மருந்து மாதம் எதுவுமே கொடுத்தா பணம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த எல்லாமே டெஸ்ட் எடுத்து மைக்கே டாக்டரை போய் பார்க்க போக சொன்னாங்க. இந்த மைக்கே டாக்டரை போய் பார்க்கலாம்னு சொன்னால் எம்மா நீங்கள் வெத்தலை பக்கம் போடுவீங்களான்னு கேட்டாங்க. இல்லை சார் நான் ஒன்றுமே போட மாட்டேன், வெத்தலை பக்கம் எதுவும் போட மாட்டேன், போடாமல் உங்களுக்கு இந்த புண்ணு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி இல்லை சார் இப்போ போட மாட்டேன்னா அவர் ஒரு 3 ஆப்ரேஷன் இருக்குது, அதனால் உங்கள் உயிர் பிழைக்க முடியும், உயிருக்கு போகணும் வழி இருக்குது, அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிடுவோம். இந்த ஆப்ரேஷன் பண்ணால் உங்களுக்கு எல்லாத்தையும் 4 மணி நேரம் ஆகும், உங்களுக்கு 8 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நான் கண்ணீரோ இறப்பும் இது ஞாயிற்றுமா 6 நாளைக்கு வந்து என்னை விட்டுட்டு வந்துட்டாங்க. எங்கள் இதில் வந்து இருந்து வந்து சாப்பிட்டு பார்த்துன்னு சொன்ன இப்படி சொல்லிட்டாங்க. அவங்க மைக்கே டாக்டரை போய் பார்க்க பண்ணணுமா, ஆப்ரேஷன் பண்ணணுமா, மைக்கே டாக்டரை போய் பார்க்க சொன்னாங்க. இப்படி மைக்கே டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க. அதனால நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணுமா, புதன்கிழமை நீங்கள் என்ன செய்யணும்னு கேளுங்க, உயிரோடு படுத்திருந்தா என்னன்னு பாருங்க, இல்லாவிட்டால் நீங்கள் பிள்ளைகளோடு இருந்து சொல்லிட்டு போன வச்சுட்டு அவங்க சொன்னாங்க. இல்லை நான் திங்கக்கிழமை வருவேன் வந்து உடனே பார்த்து பேசிட்டு நம்ம இப்போ ஆப்ரேஷன் பண்ணான்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வரும்போது அவங்க டாக்டர் நாங்கள் ரூமில் இருக்கும்போது எனக்கு விளையாட ஆண்டவே எனக்கு சிந்தனை சொல்லி என் பிள்ளைகள் எல்லாரும் கண்ணீரோடு இருந்தாங்க. என்னுடைய மகள் கிளம்பி நாங்கள் எல்லாம் கண்ணீரோடு இருந்தோம். சமைக்கும் போது தான் என்ன சேர்ந்து இல்லாமல் இருக்கும்போது தான் மண்டல் தெரிஞ்சு எல்லா பாசிட்டு சொல்லிச்சோம்னு சொன்ன பிடிக்கிறது எல்லா பாசிட்டு சொன்ன எல்லா பாசிட்டும் சொல்லிச்சோம் பண்ணாங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாசி சொன்னேன், பெருங்குளத்தை சொல்லியும் பாசி சொன்னாங்க. நீங்கள் மதுரையில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, ஆஸ்பத்திரி இருக்குது, அந்த கேன்சர் கட்சி கூட மருந்து மருத்துவ குணமாக்குறோம், அவங்களுக்கு முன்னே நீங்கள் அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே போனோம். 2023 பிப்ரவரியில் நாங்கள் அங்கே போகும்போது அங்கே பார்த்து வந்தாங்க. பார்த்து வந்து டாக்டர் மட்டும் பேசும்போது டாக்டர் போய் ஆப்ரேஷன் ஆகத்தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க. உங்களுக்கு நீங்கள் மாத்திரை மந்திரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு ரிப்போர்ட்டை இங்கே எல்லாம் கூட்டிகிட்டு போங்க. நாங்கள் அவங்களுக்கு ரிப்போர்ட்டை கொண்டு வந்தோம். அங்கே ரிப்போர்ட்டை கொண்டு வந்தோம். ரிப்போர்ட்டை கொண்டு வந்து இங்கே காமிச்சு நீங்கள் எல்லா ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு புதன்கிழமை வாங்காமல் எங்களுக்கு சொல்லிட்டாங்க. நாங்கள் புதன்கிழமை போகும்போது அவங்க சொன்னாங்க அவங்க டாக்டர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேளுங்க சொன்னாங்க. அந்த டாக்டர் இருக்காங்க, அந்த டாக்டரும் அப்போதான் பண்ணணும் அப்படின்னு அந்த டாக்டரும் சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிட்டு இந்த அம்மாட்ட வந்து டாக்டர் மட்டும் பேசும்போது அவங்க தான் இதுதான் வேண்டாம், நீங்கள் அங்கே ஐக்கிரோண்டை கேன்சல் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப நாங்கள் வந்துட்டு ஐக்கிரோண்டை எங்களுக்கு அங்கே பரிகாரம் எல்லாம் கேன்சல் பண்ணாமல் தான் நாங்கள் அந்த 10 நாள் கழிச்சு வாரம் எடுத்து தான் வந்தோம். அந்த கேன்சல் பண்ணிட்டு வாங்க சொன்னோன்னே கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் போவோம். இவ்வளோ ட்ரீட்மெண்ட் ஐக்கிரோண்டை என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க சொன்னாங்களோ அந்த ட்ரீட்மெண்ட் அங்கே தந்தாங்க. தந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எனக்கு தான் நான் 65 கிலோ இருந்தது, நான் 35 கிலோக்கிட்ட வந்துட்டேன். படிப்படியாக 1 கிலோ இடையும் குறைஞ்சி எனக்கு ரொம்ப முடியாமல் நிலைமை வந்தேன். அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எனக்கு சாப்பிட முடியாது, ஒரே வலி, தண்ணி ஆகாத நான் குடிச்சிருக்கேன். அப்படி கலந்துக்கணும்னு என்னை இப்படி நீங்கள் பார்க்கீங்க. நான் பழப்பில் நம்ம செயலாகி எங்கே ஆடுமோ விட்டுட்டு இங்கே பிள்ளைகளோடு இருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க இல்லை நம்ம ஆண்டவன் இருக்க நம்ம கைவிட மாட்டாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த கொஞ்சமாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்சமாக தங்கி இருந்து ட்ரீட்மெண்ட் எல்லா ட்ரீட்மெண்ட் தரும்போது கொஞ்சமாக இருக்கும். அந்த புண்ணை வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சமாக குறைஞ்ச ஆரம்பிச்சா டாக்டர் சொன்னாங்க கொஞ்சமாக நல்லா இருக்குமா, நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள்
ரேடியேஷனுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ரேடியேஷன் எடுக்க ஒரு 33 நாள் ரேடியேஷன் எடுக்க சொன்னாங்க. அங்கே போய் 33 நாள் நாங்கள் மதுரை ஆஸ்பத்திரி பார்க்கும்போது அந்த ஆஸ்பத்திரி கிடையாது, அவங்க வேற ஆஸ்பத்திரி எழுதி தந்தாங்க. அந்த ஆஸ்பத்திரியில் வந்து அமலாபுரத்தில் இருக்கு. நாங்கள் பெருங்கூரில் வீடு வாடகைக்கு 2 மாதம் வீடு வாடகை அங்கே தங்கியிருந்து செய்தி அங்கே எடுப்போம். எடுத்துட்டு வரும்போது அங்கே இருக்க முடியாது. நாங்கள் தங்கியிருக்க கிளம்பி தண்ணி கூடி அதை கூடி சூழலை கூடி எனக்கு ஒன்றும் பிடிக்க முடியாது. நீங்கள் புரிந்த ஒன்றும் செய்ய முடியாது. எங்கிட்ட போகணும் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இந்த வீடு இப்படி நீங்கள் பிள்ளையோட பேருங்க ஏன் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படி நான் சொல்லி 4 வீடு இருக்கும்போது அந்த ட்ரீட்மெண்ட் 3 நாள் இருக்குனாங்க. ட்ரீட்மெண்ட் ஒரு வாரமாக ட்ரீட்மெண்ட் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ரேடியேஷன் கொடுப்பாங்க. ரேடியேஷன் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். டாக்டரை பார்த்துட்டு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் தருவாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் நாங்கள் எடுத்துட்டு வந்துட்டு பெரியவங்களுக்கு தங்கியிருந்து ஒரு நாள் தங்கியிருந்துட்டு ட்ரீட்மெண்ட் வர அங்கும் போயிட்டு நாங்கள் வரவங்க 6 வந்து 6 வந்து ஆசாரிச்சு போய் கொண்டு இருந்தோம். அந்த நிலைமையில ட்ரீட்மெண்ட் 30 நாள் ட்ரீட்மெண்ட் சொன்னா நல்லா இருக்க நீ கண்டவனே சொல்லுங்க, நீங்க உங்க வாழ்த்துக்கள், நீங்க நல்லா இருக்கீங்க, நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க நல்லா இருக்குமா ஈமா நீங்க மாசம் 1 மாசம் வந்தீங்கன்னு இருங்க அப்படின்னு சொல்லுவோம். மாசம் வந்தா போதும், நீங்க வரோம் சொன்னாங்க. மாசம் போய்கிட்டு இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் நல்லா ஆயிடுச்சு, உங்களுக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை, உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க போகும்போது என்னை பார்த்தோன்னே உள்ளே போனேன். யாருமே விட மாட்டாங்க, பேசணும் மட்டும் விடுவாங்க. நான் போனேன்னு சொல்லுங்க வணக்கம்னு சொல்லிட்டு நல்லா ஆயிடுச்சு, நீங்க நல்லா ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சமாக சாப்பாடு எடுங்க. நான் சாப்பிட விடாமல் இருந்தேன். கொஞ்சமாக தயிர் ஊற்றி நீங்கள் சாப்பிடுங்க, உரப்பு இல்லாமல் சாப்பிடுங்க எல்லாரும் போய் பேசுவாங்க. பேசும்போது நாங்கள் உள்ளே போனேன். எனக்கு சந்தோஷமாக இருக்கும். தேவன் நம்மளோடு இருக்கிறார் சொல்லிட்டு இருந்து பயமில்லாமல் இருப்பேன். அந்த அப்படியா ஒரு ரேடியேஷன் அடிக்குமா சிலாக்கு சொல்லுவோம், உங்கள் தொண்டையில் புத்துணும் புண்ணாயிரும் அப்படிமா சொல்லணும் அப்படி சொல்லுவாங்க. எத்தனை சிலங்க நாங்களும் பார்த்து கொண்டு எனக்கு ரேடியேஷன் எடுத்துட்டாங்க தான் புண்ணாயிடுச்சு. எனக்கு தான் அப்படி புண்ணாயிருமோ என்னமோ செஞ்சு அவங்க அந்த இடம் போய் கருத்து போய் தங்கி இருந்துச்சு. அந்த கேஸுக்கோ நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு நல்ல சொத்தை தந்தாங்க. இந்த ஆப்ரேஷன் இல்லாமல் 3 ஆப்ரேஷன் பண்ண நாட்டிலேருந்து தொண்டை வரை கிழிக்கணும்னு சொல்கிறாங்க. தொண்டையில் கிழிச்சி நாட்டையும் பாதி வெட்டணும்னு சொல்கிறாங்க. வெட்டுன்னு சொல்லி அந்த மாறிச்சாடி அடுத்து நாட்டை அடைக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த நிலைமையில் இருந்து அஜிரோடு அப்படி இருந்த நிலைமையில் இருந்து கற்று அந்த மசில் ஆஸ்பத்திரியில் போய் ஆண்டவர் அங்கே கூடயே இருந்து ஆப்ரேஷன் இல்லாமல் நல்ல சோத்தை தந்தாங்க. அதுக்காக கோச்சர் எல்லா பாசலும் எனக்காக சோம் பண்ணாங்க. எல்லாம் ஊழியக்காரங்க சோம் பண்ண இல்லை சபையிலையும் சொல்லி எல்லா விசுவாசியும் ஜெபம் பண்ணாங்க. எனக்கு சத்த இம்மட்டும் நல்ல சோத்தை தண்ணி நல்ல சாப்பிடணும், ஆரோக்கியமா இருக்கும், குடும்பத்தை சமாதானமும் சந்தோஷமும் இருக்கவும் கத்தை எனக்கு கிருபை தந்தாங்க. கத்தைக்கு சோத்திரம் 3 ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது உங்கள் உயிர் பழைக்க முடியும், உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நிலைமை இருந்து எனக்கு கத்தை ஆப்ரேஷனே இல்லாமல் நல்ல சோத்தை தந்த தேவனுக்கு கொடாபோ சோத்திரம். நம்ம குடும்பமாக கத்திர விசுவாசி குடும்பமாக சோகம்னா கத்திர ஜபத்தையும் கேட்டு பெரிய காரணம் செஞ்சாங்க. நாங்கள் இதை பார்க்குறத கேட்டு நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு எந்த பிறகு எந்த நோயாக இருந்தாலும் டாக்டராக முடியாத நிலைமையில் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் ஏற்றுவாங்க. கத்திர அப்போ உங்கள் நல்ல சோகத்தை தந்து கத்திர குடும்பத்தையும் ஆசிரியப்பாங்க. பெரிய காரணம் கத்திரங்க செய்வாங்க. கத்திரக்கே சோகத்தை பெரிய மயமாங்க. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்பட்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சியை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும், எந்த வியாதி வேதனைகள் எவ்வளவு பெரிய கட்டுகளா இருந்தாலும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், செவியுங்கள். எங்களுக்கு அற்புதம் செய்த தேவன் உங்களுக்கு மாபெரும் அற்புதத்தை செய்து பரிபூர்ண விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு எங்களுடைய ஜெப உதவி தேவைப்படுமையானால் கீழே கொடுக்கப்பட்ட நம்பருடன் தொடர்பு கொள்ளுங்கள். சபையிலே தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். அநேக நபர்கள் விடுதலை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் உங்களுக்கும் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.